ஆல் ரைட். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னா, இன்னொரு கைண்ட் ஆஃப் அல்காரிதம் மாடல் எப்படின்னா சொல்லலாம். அதுக்கு பேரு டெசிஷன் ட்ரீ. இங்க இடத்துல டெசிஷன்ன்றது என்ன? என்னோட அவுட்புட். அதுல எந்த ஒரு கட்டுமே இல்லையா? ரைட். எனக்கு டிசைட் பண்ணணும். எதுக்காக? அவுட்புட்டுக்காக. பேஸ்ட் ஆன் ட்ரீ. ஸோ கிரியேட்டிங் அ ட்ரீ லைக் ஸ்ட்ரக்சர் டு ப்ரொடியூஸ் our usual output is called decision tree. Okay. இது எப்படி இம்போர்ட்ல எடுப்போம்னா from dot tree import decision tree classifier from SQL under tree import decision tree regressor. ரெண்டு லைப்ரரி நம்ம பயன்படுத்தலாம். அதாவது இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? ரெக்ரேஷன் அவுட்புட்டுக்கு லீனியர் ரெக்ரேஷன் பார்த்தோம். கிளாசிஃபயருக்கு லாஜிஸ்டிக்கை பார்த்தோம் இல்லையா? அது ரெண்டுமே தனித்தனி அல்காரிதம். ஆனா இதுக்கப்புறம் வரக்கூடிய அல்காரிதம் ரெண்டுத்திலுமே உங்களுக்கு ரெக்ரேஷனுக்காகவும் பயன்படுத்தலாம், கிளாசிஃபயருக்காகவும் நம்ம பயன்படுத்தலாம். அதுக்கு பேரு தான் என்ன சொல்றோம்? டெசிஷன் ட்ரீ. ஓகே. அப்ப அந்த டெசிஷன் ட்ரீன்றது என்ன? கிளாசிஃபயருக்கும் பயன்படுத்தலாம், ரெக்ரேசருக்கும் பயன்படுத்தலாம். அப்போ ஓவரால் என்ன? லீனியர் ரெக்ரெஷனும் லாஜிஸ்டிக் ரெக்ரெஷனும் நமக்கு அவுட்புட்டை ப்ரெடிக்ட் பண்ண பயன்படுத்துச்சு இல்லையா? அதே மாதிரி இதுவும் பயன்படுத்த போகுது. பட் உள்ளுக்குள்ள அந்த ப்ரெடிக்ஷனை கண்டுபிடிக்கக்கூடிய மெக்கானிசம் வந்து இந்த இடத்துல மாறப்போகுது. ஓகே. அப்ப இந்த பேர் வச்சு தெரிஞ்சுக்கலாம், ஏதோ ஒரு டெசிஷனை பேஸ் பண்ணி அது ப்ராசஸ் பண்ண போகுது. அப்ப எப்போ நம்ம டெசிஷன் ட்ரீ உள்ள போகலாம் அப்படின்னா, when data is non-linear. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த லீனியர் ரெக்ரெஷனும் சரி, லாஜிஸ்டிக் ரெக்ரெஷனும் சரி, உள்ள இருக்கக்கூடிய டேட்டாவோட லீனியாரிட்டியை பொறுத்து தான் ப்ரெடிக்ஷன் பண்ணும். கரெக்டா? ஒருவேளை உங்களோட டேட்டா நான் லீனியரா இருந்துச்சு அப்படின்னாக்கா, நீங்க முதல்ல சூஸ் பண்ணக்கூடிய அல்காரிதம் வந்து நம்மளோட டெசிஷன் ட்ரீயா தான் இருக்கும். ஓகே. இந்த டெசிஷன் ட்ரீ அல்காரிதமை decision tree algorithm can also be called as non-parametric. அதாவது parametricன்றது காலத்தோட அசம்ஷனை மையப்படுத்தியே ப்ரெடிக்ட் பண்றது. ஆனா decision tree என்னன்னா, காலம் மட்டும் இல்லாம உங்க ரோவை பொறுத்தும் டிஃபர் ஆகும். அப்போ காலத்தோட அசம்ஷனையும் பிளஸ் ரோவோடைய கவுண்ட்டையும் சேர்த்து நம்ம ப்ரெடிக்ஷனுக்கு பயன்படுத்தினா அதுக்கு பேர் வந்து நான் பேராமெட்ரிக். அப்போ இந்த டெசிஷன் ட்ரீ வந்து நான் லீனியர், அட் தி சேம் டைம் இட் இஸ் நான் பேராமெட்ரிக். ஓகே. இது ஜென்ரலா it is little slower in process compared to லீனியர் லாஜிஸ்டிக் ரெக்ரெஷனை கம்பேர் பண்ணும்போது இது ஓரளவுக்கு ஸ்லோவா தான் இருக்கும். ஏன்னா இது ட்ரீ ஸ்ட்ரக்சர்ல ஒன்னா மெதுவா ஃபார்ம் ஆகும். அப்ப இந்த இடத்துல எது இன்புட்னா அதே மாதிரி ஒரு சிஎஸ்வி இன்புட் தான் பயன்படுத்த போறோம். பட் த வே இட் இஸ் கோனா ப்ராசஸ் வில் பி த டிஃபரெண்ட். சரியா? அதனால அதுக்கு என்ன சொல்றோம்? டிசிஷன் ட்ரீ அப்படின்னு சொல்றோம். ட்ரீ ஸ்ட்ரக்சர்ல. ஓகே. ஒரு ஒரு விஷுவலைஸா நான் காமிக்கணும்னா என்ன ஆகும்னா, உங்ககிட்ட இப்போ ஒரு 10 காலம் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஒரு காலம் பேரண்ட் காலமா இருக்கும். அங்கிருந்து ஒரு ட்ரீ ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும். அங்கிருந்து ஒரு இன்னொரு பேரண்ட் நோடு கிரியேட் ஆகும். அங்கிருந்து ஒரு சைல்ட் நோடு கிரியேட் ஆகும். இங்கிருந்து ஒரு சைல்ட் நோடு கிரியேட் ஆகும். இந்த மாதிரி ஒரு ஒரு ட்ரீ மாதிரி ஸ்ட்ரக்சரிங் ஃபார்ம் ஆகி கடைசியா அவுட்புட் ப்ரெடிக்ட் பண்றதுனால தான் இதை சொல்றோம் டிசிஷன் ட்ரீ அல்காரிதம் அப்படின்னு நம்ம ஜென்ரலா சொல்றோம். இது வந்து ஒரு பைத்தான்ல மிஷின் லேர்னிங்ல சூப்பரைஸ்ட் அல்காரிதம் வரக்கூடிய ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ட்ரீ. இம்பார்ட்டன்ட் ட்ரீ ஏன்னா கொஞ்சம் இதுக்குள்ள இருக்கிற ப்ரோக்ராம்ஸ்ல லிட்டில் காம்ப்ளெக்ஸ். நீங்க தெரிஞ்சுக்கிட்டு என்னன்னா, இந்த ட்ரீ பத்திலாம் விட்டுடுங்க. இட் இஸ் ஆல்சோ கோன் டு த ப்ரெடிக்ஷன். அது ரெக்ரெஷன் அவுட்புட் இருந்தாலும் சரி, கிளாசிஃபயர் அவுட்புட் இருந்தாலும் சரி, எனக்கு அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ண போதும். அதை மட்டும் நீங்க என்ன பண்ண போதும்? தெரிஞ்சுக்கிட்டா போதும். ரொம்ப டீப்பா நாம தெரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயம் இல்லை. குயிக்கா அதை நோட் பண்ணுங்க.
ரைட். இது ஒரு எக்ஸாம்பிள் பிக்சர் தான் குடுத்துருக்கேன். இப்ப என்கிட்ட வந்து இன்கம் அப்படின்னு ஒரு 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 2 நோட்ஸ் இருக்கு. இல்ல. இது சொல்லிட்டு வரேன். நோட்ஸ்க்காக தான். மேல இது போட்டுட்டு திரும்ப போப்போறேன். ஓகே. இருக்கு. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, ரூட் நோடுன்னு இருக்கு. அப்ப ரூட் நோடுனா என்ன? அப்ப என்கிட்ட வந்து இன்கம் அப்படின்றது ஒரு காலமா இருந்திருக்கும். கிரெடிட் ஸ்கோர் அப்படின்றது ஒரு காலமா இருக்கும். எம்ப்ளாயியோட இயர்ஸ். அவன் எத்தன வருஷமா ஒரு கம்பெனில இருக்கா? ஒரு ஒரு எம்ப்ளாயிக்கு லோன் குடுக்கலாமா? குடுக்கக் கூடாதான்றத டிசைட் பண்ணக்கூடிய ஒரு இன்புட் வச்சுக்கோங்க. ஒரு டேட்டா செட். அதுல ஃபர்ஸ்ட் என்னன்னா 3 காலம் இருக்கு. கிரெடிட் ஸ்கோர் இருக்கு, நம்பர் ஆஃப் இயர்ஸ்ன்னு இருக்கு, இன்கம்ன்னு இருக்கு. ஆனா அது 3த்தையும் நீங்க மையப்படுத்தும்போது என்னன்னா, இன்கம்ன்றது தான் முக்கியமானது. ஒருத்தருக்கு லோன் குடுக்கலாமா, குடுக்கக் கூடாதான்றது இன்கம் தான் முக்கியமானது இல்லையா? அப்ப அந்த முக்கியமானது என்ன பண்ணியிருக்கோம்? பேரண்ட் நோடா டிசைட் பண்ணியிருக்கோம். அத வந்து ஒரு ஒரு பேரண்ட் நோடா இதான் பேரண்ட் நோடுன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுதுன்னா, ஒரு டெசிஷன் மேக்கிங் பண்ணுது. இன்கம் வந்து 50க்கு கீழ இருக்கா? 50க்கு மேல இருக்கா? அப்ப கீழ வருது. இதுக்கு பேரு இன்டர்னல் நோடு. இதுவும் ஒரு பேரண்ட் நோடு தான். அது இந்த பேரண்டோட சைல்டுன்றதுனால இது இன்டர்னல் நோடுன்னு சொல்லுவாங்க. சில பேர் இத சைல்டு நோடுன்னுவாங்க. அப்ப அங்க ஒரு டிசிஷன் மேக் பண்றோம். அங்க என்ன பண்றோம்? இன்கம் வந்து 50,000த்துக்கு கீழ கம்மியா இருந்தாலும் லோன் குடுக்கறதுக்கு வாய்ப்பா இருக்கு. எப்போ? அவனோட ஸ்கோர் ஒருவேள கிரெடிட் ஸ்கோர் நம்ம சிபில் ஸ்கோர்ன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த சிபில் ஸ்கோர் ஓரளவுக்கு இருந்துச்சுன்னா, அவனுக்கு லோன் குடுங்க. இல்லன்னா விட்டுடுங்க. சப்போஸ் அவன் 50,000த்துக்கு மேல வாங்குனாலும், அவனுக்கு இம்மீடியட்டா லோன் குடுக்கணும்னு அவசியம் இல்ல. அவன் என் கம்பெனில எத்தன வருஷமா இருக்கான்? ஒருத்தன் வந்து அதிகமான சம்பளம் வந்து திடீர்னு ஒரு கம்பெனில வாங்குனா, அது எலிஜிபிள் இல்ல. அவனோட ஸ்டெபிலிட்டி பார்ப்பாங்க. அப்ப இங்கே ஒரு நோட் ஃபார்ம் ஆகுது இல்லையா? இப்படி வந்து ஒரு பேரண்ட் நோட், ரூட் நோட் வச்சு ஃபார்ம் ஆகுறதுனால நம்ம என்ன சொல்றோம்? இதுக்கு பேரு டிசிஷன் ட்ரீன்னு சொல்றோம். சரியா? அப்ப இந்த டிசிஷன் ட்ரீல என்னென்ன இருக்கு? பேரண்ட் நோடு, எத கண்டுபிடிக்க போறோமோ அதனோட லீஃப் நோடு. இங்க பாருங்க. ம். ஓகே. இதெல்லாம் தான் நீங்க கன்சிடரேஷன்ல வைக்கணும். ஓகே. இத அப்படியே போட்டுட்டே இருங்க. ஐ வில் பி ரைட் பேக். Start வாட் இஸ் ரூட் நோட்? the parenting note. பேரண்டிங் நோட். அதாவது நோடுன்றது காலம். அதாவது என்கிட்ட இருக்கக்கூடிய 4 காலமோ, 8 காலமோ, 18 காலமோ, அந்த காலம்ல எந்த ஒரு காலம பேரண்ட் நோடா இருந்தா பெட்டர் டெசிஷன் மேக் பண்ணலாமா? இப்போ நம்ம வீட்ல வந்து நெறைய பேர் இருப்போம்னு வச்சுக்கோங்களேன். பட் ஜெனரலா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வீட்ல நம்ம அப்பா வந்து டிசிஷன் மேக்கிங் பண்ணுவாரு. ஏன்னா நமக்கு தெரியும். அவர் ஒரு டிசிஷன் எடுத்தா அது எல்லாருக்குமே பர்ப்பஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இல்லையா? அதே மாரி தான் உங்களோட இருக்கக்கூடிய டேட்டா செட்ல, அதுல இருக்கக்கூடிய காலம்ஸ்ல பெஸ்ட் காலம்ஸ சூஸ் பண்ணி பேரண்ட் நோடா வச்சு, அங்கிருந்து ஃபர்தரா சைல்டு நோடு, அங்கிருந்து லீஃப் நோடுன்னு எடுப்போம். இங்க இன்டர்னல் நோடுன்னு சொல்றோம் இல்லையா? இத தான் ஜெனரலா சைல்ட் நோடுன்னு சொல்லுவோம். ஓகே. அதே போல அது கீழ வரக்கூடியதெல்லாம் பிரான்ச்சஸ். என்ன ஏதுன்றது. லீஃப் நோடுன்றது ஃபைனலா கண்டுபிடிக்கலாம் அவுட்புட். அது கிளாசிஃபையரா இருக்கலாம், ரெக்ரெசரா இருக்கலாம். நம்ம ஃபைனலா கண்டுபிடிக்கக்கூடியது தான் நம்மளோட லீஃப் நோடுன்னு சொல்றோம். ஜெனரிக்கா. சரியா? சரி மோகன் இது எல்லாம் எனக்கு புரிஞ்சது. வெல் அண்ட் குட். இப்ப அந்த பேரண்ட் நோட நான் எப்படி சூஸ் பண்ணுவேன்? எனக்கு எப்படி தெரியும்? ஹவ் டூ ஐ நோ அப்படின்னாக்க, நீங்க எதுவும் பண்ண தேவையில்ல. இப்படி நம்ம மாடல டிசைட் பண்ணோம் இல்லையா? இதுதான் நம்ம மாடல் போடுவோம். இப்படி போடும்போதே, சில மாடல்ஸ் எல்லா மாடலுக்கும் என்ன இருக்கும்னாக்க, டிஃபால்ட் பாராமீட்டர்ன்னு இருக்கும். எவ்ரி மாடல் ஹாஸ் இட்ஸ் டிஃபால்ட் பாராமீட்டர்ஸ் ஆன் இட்ஸ் ஓன். அவங்களுக்குன்னு ஒரு தனித்தனி பாராமீட்டர்ஸ், டிஃபால்ட் பாராமீட்டர்ஸ் அவங்க கிட்ட இருக்கும். அத நம்ம சின்ன புரோகிராம் மூலியமா நான் சொல்றேன் பாருங்க. சோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது டிசிஷன் ட்ரீ கிளாசிஃபையர் பார்க்கலாம். எம்எல் போட்டு decision tree classifier from sklearn.tree import decision tree classifier போடுறேன். ஓகே. நான் வேற எதுவுமே போடல. ஓகே. இப்போ நான் என்ன பண்ண போறேன்? எனக்கு ஒரு டேட்டா செட் தேவை. நம்ம அது கூட பின்னாடி பார்த்துக்கலாம். இப்போ பாருங்க. மாடல் இஸ் ஈக்குவல் டு decision tree classifier போட்டுட்டேன்னா print model டாட் கெட் params. அப்போ என்னன்னா இந்த decision tree classifierக்குன்னு ஒரு சில செட் ஆஃப் டிஃபால்ட் params இருக்கும். அதை நான் செக் பண்றேன். இங்க பாத்தீங்களா? இது எல்லாமே டிஃபால்ட் பாராமீட்டர். கிளாஸ் வெயிட், கிரைட்டீரியா, மேக்ஸிமம் டெப்த். ஆஃப் கோர்ஸ் இது நெறைய இருக்கிறதுனால எல்லாத்தையும் நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. சரியா?
இங்க பாருங்க மேக்ஸிமம் டெப்த் இருக்கு. இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் நம்ம பின்னாடி பார்க்கலாம். இதுல ஒண்ணு இருக்கு பாருங்க. கிரைட்டீரியன் இருக்கு இல்லையா? இதுதான் உங்க பேரண்ட் நோட சூஸ் பண்றதுக்கு உள்ள மேத்தமெட்டிக்கலா செக் பண்ணும். எந்த காலம் வந்து அவுட்புட்ட கண்டுபிடிக்கிறதுல அதிகமான இன்ஃப்ளூயன்ஸ் குடுக்குதோ, அதுக்கு பேரு தான் என்ன சொல்லுவோம்? கிரைட்டீரியன் சொல்லுவோம். சரியா? சில பேர் இங்கேயே போடுவாங்க. கிரைட்டீரியன் கினின்னு போடுவாங்க. அப்ப கினினா அது ஒரு மேத்தமெட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். அது என்ன பண்ணும்னாக்கா, காலமோட வெயிட்டேஜ் அதுக்கு தெரிஞ்ச தோரணையில கண்டுபிடிக்கும். இன்னொன்னு இருக்கு. என்ட்ரோபின்னு இருக்கு. என்ட்ரோபி. சரி நீங்க எதுவுமே குடுக்காட்டி டிஃபால்ட்டா கினி எடுத்துக்கும். நீங்க எதனா குடுத்தீங்கனாக்கா, என்ட்ரோபி வந்து அவுட்புட்டா எடுக்கும். இங்க பாருங்க. கிரைட்டீரியா முன்னாடி கெயின் வந்துச்சு. இப்ப எண்ட் ஆஃப் எடுத்திருக்கு. என்ன அர்த்தம்னா, நீ எதுவுமே குடுக்கலன்னா, நானா ஒண்ணு டிசைட் பண்ணிப்பேன்ப்பா. நீ குடுத்தனா, இப்ப எனக்கு தலை வலிக்குதுன்னு சொல்றேன். நான் வந்து எனக்கு மாத்திரை வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டேன். நீங்க போய் ஏதோ ஒரு மாத்திரை வாங்கிட்டு வருவீங்க. பட் நான் ஸ்பெசிஃபிக்கா எனக்கு டோலோ தான் வேணும், பாராசிட்டமால் தான் வேணும்னா, நீங்க அதுதான் வாங்கிட்டு வருவீங்க. அதே மாரி தான். ஒரு டிசிஷன் ட்ரீன்றது முக்கியமான விஷயம் பேரண்ட் நோடு. அந்த பேரண்ட் நோட சூஸ் பண்றதுக்கு நம்ம ஹெல்ப்பா இருக்கக்கூடியது கிரைட்டீரியன். அதுல டிஃபால்ட் கிரைட்டீரியன் கினியா இருக்கும். தேவைப்பட்டா என்ட்ரோபின்னு போடலாம். அப்ப நீங்க முதல்ல இங்க என்ன கத்துக்கிறீங்கன்னா, ஒரு டிசிஷன் ட்ரீல நோடு டிசைட் பண்றது இந்த கிரைட்டீரியன் தான் அப்படின்றது நமக்கு தெள்ளத் தெளிவா இங்க தெரியுது இல்லையா? ரைட்டா புரோகிராம் போட்டுக்கோங்க. டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு நான் செக் பண்ணது வந்திருக்கா பாருங்க. அப்ப இது எல்லாமே பாராமீட்டர் தான். அதுக்கு நம்ம எல்லா பாராமீட்டரும் மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ண அவசியம் இல்ல. ஒரு சிலது கிரைட்டீரியன், மேக்ஸிமம் டெப்த், மேக்ஸிமம் ஃபியூச்சர் அப்படின்ற கிரைட்டீரியா மட்டும் நம்ம என்ன பண்ணா போதும்? டிசைட் பண்ணா போதும். இன்ஃபாக்ட் கத்துக்கிட்டா போதும். ஓகே. செக் பண்ணுங்க. ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஒரு மாடல டிசைட் பண்ணிட்டோம். இந்த மாடல நம்ம முதல்ல ஃபிட் அண்ட் பிரெடிக்ட் பண்ணாக்க டேட்டா செட் தேவை. நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம்? நான் ஒரு டிக்ஷனரிய கிரியேட் பண்ணி, அந்த டிக்ஷனரிய டேட்டா ஃப்ரேமா மாத்தி நான் ஒரு ப்ராசஸ் பண்ணோம். அடுத்து என்ன பண்ணேன்? லாஜிஸ்டிக் பண்ணும்போது ஃப்ரேமிங்ஹாம் சிஎஸ்வி அப்படின்னு ஒரு சிஎஸ்வி ஃபைல் வச்சு நம்ம ரீட் பண்ண சொன்னோம் இல்லையா? அதே மாரி நம்ம ஸ்கைகிட்லயே ஒரு சில டிஃபால்ட் லைப்ரரிஸ் இருக்கும். டேட்டா செட்ஸ் இருக்கும். ஐ மீன் அத நான் முதல்ல இம்போர்ட் பண்றேன். லோட் ஐரிஸ் அந்த மாரி ஏகப்பட்டது இருக்கு. இங்க நான் என்ன பண்ணேன்னா, லோட் ஐரிஸ் அப்படின்னு ஒரு டேட்டா செட்ட நான் எடுக்கிறேன். ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா, அந்த டேட்டாவ லோட் பண்ண போறேன். டேட்டா லோட் இஸ் ஈக்குவல் டூ அண்ட் தென் நேம் ஒரு ஃபங்ஷனா வச்சுக்க போறேன். லோட் ஐரிஸ். நான் திரும்பவும் சொல்றேன். இது ஒரு செட் ஆஃப் டேட்டா செட் தான். இது ஒண்ணும் புது ஃபங்ஷனாலிட்டா கிடையாது. நம்ம சிஎஸ்வி நம்ம ஜெனரலா என்ன பண்ணுவோம்? டிக்ஷனரிய சிஎஸ்வியா மாத்துவோம். டேட்டா ஃப்ரேமா மாத்துவோம். அப்படி இல்லாட்டா டைரக்ட்டா சிஎஸ்வி ஃபைல குடுத்துட்டு, அந்த இன்புட்ட எடுத்து எக்ஸ், ஒய்ய சூஸ் பண்ணி நம்மளோட மாடலுக்கோ, இல்ல ப்ராசஸ்க்கோ சப்ளை பண்ணுவோம் இல்லையா? அதே மாரி சிஸ்டம்க்குள்ளேயே ஒரு சில டேட்டா செட் இருக்கு. அது வந்து இந்த பேட்டர்ன்ல தான் எடுக்கணும். இது வந்து ப்ரீ டிஃபைன்டா இருக்கிறதுனால, அதாவது ஸ்கை கிட்குள்ளயே இருக்கிறதுனால, அதுக்குன்னு ஒரு ப்ரீ டிஃபைன்ட் டெம்ப்ளேட் இருக்கு. இப்படிதான் நீங்க எக்ஸ சூஸ் பண்ணணும். இப்படிதான் நீங்க ஒய்ய சூஸ் பண்ணணும்னு இருக்கு. எக்ஸ் எப்படி சூஸ் பண்ணுவோம்னா, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டூ டேட்டா லோட் டாட் டேட்டா. இது ஆட்டோமேட்டிக்காலாம் எதுவும் சப்ளை ஆகாது. ஓகே. ஆட்டோமேட்டிக்கான டாட் போட்டா எதுவும் வராது. நீங்களா தான் குடுக்கணும். ஏன்னா அது இன்பில்ட் இல்ல. டேட்டா செட் வந்து இன்டர்னல் டெம்ப்ளேட். அதே மாரி டேட்டா லோட் டாட் டார்கெட் அப்படின்னு பிக் பண்ணணும். அவ்வளவுதான். அப்ப இந்த டேட்டா எப்படி உனக்கு தெரிஞ்சுக்கிறது? நம்ம ஜெனரலா எக்ஸ வந்து நம்ம தானே சூஸ் பண்ணணும். ஆமா. இதே ஒரு சிஎஸ்வி ஃபைலாவோ, இல்ல நம்ம ஆல்ரெடி பார்த்த நார்மல் டிக்ஷனரியா இருந்துச்சுன்னா, நீங்க சொல்ற மாரி நம்ம என்ன பண்ணலாம்? எதெல்லாம் எக்ஸா வரணும், எதெல்லாம் ஒய்யா வரணும்னு சொல்லிட்டு டிஎஃப் அப்படின்னு போட்டு, எக்ஸ் எல்லாமே டபுள் ஸ்கொயர் பிரேசஸ்லயும், ஒய்ய வந்து சிங்கிள் ஸ்கொயர் பிரேஸ்லயும் போடுவோம் இல்லையா? அந்த மாரி ரெப்ரசன்டேஷன் இங்க தேவையில்ல. அவன் ஆல்ரெடி ஒதுக்கி வச்சிருப்பாங்க. நீ டாட் டேட்டா குடுத்தா எல்லா எக்ஸ் டேட்டா வந்துரும். டாட் டார்கெட் குடுத்தா எல்லா டார்கெட்டும் வந்துரும். இப்ப நீங்க என்ன பண்ண வேண்டியது தான்? டைரக்ட்டா மாடல்க்குள்ள அப்ளை பண்ண வேண்டியது தான். இப்ப பாருங்க. மாடல் டாட் ஃபிட். எத ஃபிட் பண்ண போறோம்? எக்ஸ், ஒய். அடுத்து prediction is equal to
மாடல் டாட் ப்ரெடிக்ட். நம்ம என்ன பண்ணுவோம்? இன்புட் அனுப்புவோம். ரைட்? ஸோ இந்த இடத்துல என்ன ஃபில் பண்ணணும்? உங்களுக்கே தெரியும். ட்ரெய்னிங் அண்ட் டெஸ்டிங் போட்டு இருக்கிற டேட்டா நம்ம என்ன பண்ணலாம்? ட்ரெயின் அண்ட் டெஸ்ட் பண்ணலாம். ஓகே? ஸோ இந்த லைன் மட்டும் அப்படியே விடுறேன். நீங்க ட்ரை பண்ணுங்க. இப்போ எக்ஸ் அண்ட் ஒய் குடுத்துட்டேன். நீங்க பண்ண வேண்டியது அந்த எக்ஸ் ட்ரெயின், ஒய் ட்ரெயின போட்டு இந்த இடத்துல எக்ஸ் அண்ட் ஒய்க்கு பதிலா எக்ஸ் ட்ரெயின், ஒய் ட்ரெயின் அப்படின்னு போடுங்க. இது ஒரு பிராக்டிஸா இருக்கும். நான் ஈஸியா நானே கூட போட்டுறலாம். பட் ஐ வாண்ட் யூ பீப்பிள் டு ட்ரை. ஓகே? டூ இட். இத கம்ப்ளீட் பண்ணுங்க. நீங்க போட்டிருப்பீங்க நம்புறேங்க. நீங்க போட்டிருப்பீங்க. நான் ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன். ஸோ ஆனா நான் கிராஸ் வெரிஃபைலாம் பண்ணல. ஸோ நம்ம என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் அத பிரிக்கிறதுக்கு நமக்கு இது தேவை. skykit டாட் மாடல் செலக்ஷன் இம்போர்ட் ட்ரெயின் டெஸ்ட் அண்ட் ஸ்ப்ளிட். அப்புறம் என்ன பண்ணுவோம்? இந்த பேட்டர்ன் தான். எக்ஸ் ட்ரெயின், எக்ஸ் டெஸ்ட், ஒய் ட்ரெயின், ஒய் டெஸ்ட். இதுல என்ன அனுப்பணுங்க உள்ள? என்ன இன்புட் குடுக்கணும்? X, Y. சூப்பர். அதுக்கப்புறம் Train size. ட்ரெயின் சைஸ் குடுக்கலாம். இல்ல டெஸ்ட் சைஸ் குடுக்கலாம். எதனா குடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ரேண்டம் ஸ்டேட். ரேண்டம் ஸ்டேட் எதுக்காக குடுக்குறோம்? நம்ம அவுட்புட் எவ்வளவு தூரம் வருது அப்படி. நோ. ஸ்ரீதர் பிரதர், வாட் இஸ் ரேண்டம் ஸ்டேட் டஸ் ஹியர்? இது எத்தனை முறை ரன் ஆகுங்கிறதுக்கு நோ. ம்ஹ்ம். லாஸ்ட் லாஸ்ட் கிளாஸ்ல தான் இதை பார்த்தோம். காமாட்சி, நல்லா புரிஞ்சுக்கணும். So, அந்த மாடல் no, click the data and run the model for execution. no. See, that's what I'm telling. இப்போ நம்ம கிட்டத்தட்ட 3வது கிளாஸ்ல இருக்கோம். எஃபிஷியன்சி நோ. இல்லை, இல்லை. என்டையர் டேட்டாவை ஸ்ப்ளிட் பண்ணி ரிப்பீட் பண்ணி அதோட ஆன்சர் கொடுக்கறதா. ஒரே நிமிஷம். மக்கள் ஒரே நிமிஷம். எனக்கு கொரியர் வந்திருக்கு. ஒரே நிமிஷம். இதுக்குள்ள நீங்க பாருங்க. இது என்டையர் டேட்டாவையும் ஸ்ப்ளிட் பண்ணி அதோட ஆன்சர் வர்றதை வச்சு கொடுக்கறது தானே. ஆமா, அப்படிதான் சொல்லியிருந்தாரு. அவுட்புட் வந்து எத்தனை தடவை என்டையர் டேட்டா ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு பார்ட்டா ரன் பண்ணி நமக்கு ரேண்டமா ஒரு அவுட்புட் வரும். ஐம் ஸோ சாரிங்க. என்னன்னா நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ண போகுது? என்கிட்ட இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ரோஸ், இப்போ 1000 ரோஸ் இருக்குன்னா அந்த 1000 ரோஸ்ல இருந்து 80% ரோஸ் வந்து ட்ரைனிங்க்கும் 20% ரோஸ் டெஸ்டிங்க்கு எடுக்கும். ஏன் எடுக்கும்? இந்த இடத்துல நான் ட்ரெயின் சைஸ் 0.8ன்னு கொடுத்துருக்கேன். சரியா? எப்படி எடுக்கும்? வரிசை எடுக்கும்னு எடுக்காது. ரேண்டமா எடுக்கும். ஓகே. இப்போ நான் ஒரு தடவை ப்ரோக்ராம் ரன் பண்ணேன்னா ஒரு ரேண்டம்னஸ் வரும். இப்போ பாருங்க, ஒண்ணுமே இல்லை. சின்ன எக்ஸாம்பிள். எக்ஸ் ட்ரெயினை மட்டும் பிரிண்ட் பண்றேன். வேற எதுவுமே ப்ரெடிக்ட் பண்ணல, ரன் பண்ணல. ஜஸ்ட் எக்ஸ் ட்ரெயினை பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, இங்க பாருங்க. இட் ரிட்டர்ன் சம் அவுட்புட். அந்த எரரை விட்டுடுங்க. 4.6 3.6 1ன்னு வந்திருக்கு. ஓகே, இப்போ நான் திருப்பி ரன் பண்றேன். திருப்பியும் 4.6 3.6 எத்தனை தடவை ரன் பண்ணாலும் முதல் தடவை எந்தெந்த டேட்டாலாம் அது ட்ரைனிங் எடுத்துச்சோ அதே டேட்டா தான் த்ரூ அவுட் த ப்ரோக்ராம் அது செக் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போ நான் ஒருவேளை ரேண்டம் ஸ்டேட் எடுத்துட்டேன்னா என்ன நடக்குதுன்னு பாருங்க.
கீழே இருக்குது கமெண்ட் பண்ணிட்டேன். ஓகே. இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் டேட்டா 7.7 வந்திருக்கு, லாஸ்ட் டேட்டா 5.7. இது ஒரு ரோ. பேசிக்கா இது லோட் ஐரிஸ் என்னன்றது நான் பின்னாடி சொல்றேன். இது ஒரு ரோ, இது ஒரு ரோ, இது ஒரு ரோ. சரியா? இப்போ நான் ரன் பண்றேன். இப்போ பாருங்க 6.9 வேற ஒரு ரோ எடுத்திருக்கு. இப்போ நான் திரும்ப ரன் பண்றேன். இப்போ 6.2 வேற ஒரு ரோ. அப்போ என்ன ஆகுனா நான் ரேண்டம் ஸ்டேட் மட்டும் கொடுக்காம போட்டுட்டுனா ஒரு தடவையும் வேற வேற சாம்பிள் எடுக்கும். ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஏன்னா நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும். வேற வேற சாம்பிள் எடுக்கும்போது ஆப்வியஸா வேற வேற அவுட்புட் வருது. எப்படின்னா நான் ஒரு கடைக்கு போறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து ஃபுட் இன்ஸ்பெக்டரா இருக்கேன். ஒரு கடைக்கு போய் நான் ஃபுட் நல்லா இருக்கா இல்லையான்றதை செக் பண்றேன். அப்ப அந்த கடைக்குள்ள போறேன், ஒரு சாம்பிள் எடுக்கிறேன். ஓகே. அதே கடையில தான் நான் செக் பண்ணணும். திடீர்னு வேற கடையோட சாம்பிள் எடுத்து இந்த கடையோட செக் பண்ணணும். கன்ஃபியூஷன் ஆகும் எனக்கு இல்லையா? ஈவன் தோ தட் இஸ் கைண்ட் ஆஃப் ப்ராப்பர் வேலிடேஷன் ஒன்லி, பட் ஸ்டில் இன்புட் மாறும்போது எனக்கு ஒரு சின்ன குழப்பம் வரும். ஓகே. அதனால இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணும் பொழுது கம்ப்ளீட்டா த்ரூ அவுட்டா அதே சாம்பிள் 80% டேட்டாக்கு எந்தெந்த ரோலாம் வந்து எடுத்துச்சோ 20% ரோக்கு 20% டெஸ்ட்டுக்கு என்னென்ன ரோஸ்லாம் எடுத்துச்சோ அதே ரோவை ரீடைன் பண்றதுக்காக தான் இந்த ரேண்டம் சாம்பிள் போட்டிருக்கோம். நமக்காக தான் ஆஸ் எ டெவலப்பர் நம்ம ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம், ரேண்டம் ஸ்டேட் போடுறோம். ஸோ தட் technically speaking, random state is basically to reproduce the same set of sampling element throughout the program. நீங்க இந்த ப்ரோக்ராமை க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ற வரையிலும் அதே செட் ஆஃப் சாம்பிளை தான் ரிட்டர்ன் பண்ணும். அப்ப அந்த 42ன்றது 42 தடவை ரிட்டர்ன் பண்ணுமானா கிடையாது. அந்த 42ன்றது ஒரு ஒரு நேம் சேக்குக்கு வச்சிருக்கக்கூடிய நம்பர். இட் இஸ் நாட் ஆல்வேஸ் 42. நீங்க 3, 4, 5 வச்சுக்கலாம். ஒரு காலத்துல 42ன்றது ஒரு ராசியான நம்பரை அவங்க பார்த்துக்கிட்டு இருந்தாலும் நம்ம அப்படியே 42 42ன்னு வச்சிருக்கோம். பட் 42 இல்ல 1, 2, 3 கூட வச்சுக்கலாம். நோபடி கேர்ஸ். ஓகே, போடுங்க பாப்போம். இப்போ வழக்கம் போல என்ன பண்ணலாம் நீங்க? எக்ஸ் ட்ரெயின், ஒய் ட்ரெயின், இங்க எக்ஸ் டெஸ்ட் போட்டு இங்க என்ன பண்ணலாம், ப்ரெடிக்ஷன் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆர் யூசுவல் மெக்கானிசம் இல்லையா? அதே மாதிரி இது வந்து கிளாசிஃபையர் அப்படின்றதால நீங்க என்ன பண்ணலாம், மெட்ரிக் போட்டு செக் பண்ணலாம். இதுக்கான மெட்ரிக் என்ன, அக்யூரசி அண்டர் ஸ்கோர். நம்ம போனாடி பார்த்தோம். எவாலுவேஷன் இஸ் ஈக்குவல் டு அக்யூரசி ஸ்கோர். இங்க என்ன கொடுக்கணுங்க, லைன் நம்பர் 90ல நம்ம என்ன சப்ளை பண்ணணும், Y test ஒய் டெஸ்ட் அண்ட் prediction. prediction. சூப்பர். அதுக்கு மீனிங் என்ன, என்கிட்ட ஆல்ரெடி வச்சிருந்த அவுட்புட்டும் நீங்க கண்டுபிடிச்ச அவுட்புட்டையும் வச்சு நம்ம அக்யூரசி செக் பண்றோம். இப்போ அக்யூரசின்றது நமக்கு வேல்யூ வந்து 0 to 1 வரும். இப்போ 1ன்னு வந்துச்சுன்னா என்ன மீனிங், அதுக்கு 100%. 100% அக்யூரசின்னு அர்த்தம். எது வந்து பெஸ்ட் மாடல் சொல்லலாம், எவ்வளவு வேல்யூஸ் இருந்தா பெஸ்ட் மாடல்? 0.8 and above. 0.8 and above இல்ல 0.75 and above இருந்தாலும் நம்ம நல்ல மாடல் சொல்லலாம். ஓகே. ஸோ நம்ம பார்த்த லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் மாதிரியே ஒரு கிளாசிஃபையர் அவுட்புட் இங்க நமக்கு காமிக்குது. பட் இங்க நம்ம பார்த்த புது விஷயங்கள் என்ன, மாடல் புதுசு, இன்புட் எடுக்கிற பேட்டர்ன் புதுசு, அண்ட் அதுக்குள்ள கொடுத்திருக்கக்கூடிய பேராமீட்டர்ஸ் புதுசு. ஓகே, செக் பண்ணுங்க. மோன் ஆன் த கியூரியாசிட்டி, ரைட்? நீங்க எனக்கு சொன்னது எல்லாமே புரிஞ்சுது. பட் இந்த லோட் ஐரி செட்ல என்ன இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? தாராளமா தெரிஞ்சுக்குவோம். இப்போ என்ன பண்ற பாருங்க, அதுக்குன்னு ஒரு தனி ப்ரோக்ராம் எடுக்கிறேன். எம்எல் லோட் ஐரிஸ், இது நீங்க தெரிஞ்சுக்கணும் அவசியமும் இல்லை. ஓகே, எதுவுமே தேவையில்லை நமக்கு, வெறும் லோட் ஐரிஸ் மட்டும்தான். ஓகே, ஃபர்ஸ்ட் இதை பிரிண்ட் பண்ணி பார்ப்போமா? டேட்டா லோட் மட்டும் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ எப்பவுமே ஒரு ப்ரோக்ராமராக இருக்கிறதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். எந்த லைனாக இருந்தாலும் சும்மா அந்த லைன் எதுக்காக வருது, ஏன் வருது, என்ன இருக்குன்றதை செக் பண்ணிக்கணும். இங்கே என்ன இருக்குன்னா, டிஃபால்ட்டாக ஒரு டிக்ஷனரி ஃபார்மேட்டில் இருக்கு. ஓகே, அப்போ டிக்ஷனரியில் ஒரு கீஸ் இருக்கு.
இங்க பாத்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் ஒரு கீ டேட்டான்னு இருக்கு. அந்த கீ தான் இங்க போட்டிருக்கேன். ஸோ this dot data is to get you all rows of the input feature. இன்புட்னு ஒரு ஃபீச்சர் இருக்கு. அதனோடது கொடுக்கும். இந்த டார்கெட்ன்றது என்ன? this dot target is to get you all rows of the output feature. output featureனா நம்மளோட y ஏதாச்சும் ஒன்று தான் இருக்கும். ஓகே, அதுதான் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னாக்கா டேட்டான்னு இருக்கு. அது ஒரு அரே ஃபார்ம்ல இருக்கு. இப்போ இதுக்கு ஒரு காலம் நேம் இருக்கும்ல. இந்த டேட்டான்றது நீங்க சொன்ன மாதிரி ரோஸ், பட் அதுக்கு ஒரு காலம் இருக்குல்ல. அந்த காலம் கூட எங்கேயோ ஒரு இடத்துல வச்சிருப்பான். கீழே வரும் பாருங்க. இங்க பாருங்க, இதுதான் டார்கெட். இதான் நம்ம டாட் டார்கெட்னு கொடுத்தோம். டார்கெட் நேம்ஸ். இப்போ இதுல அவுட்புட்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா, இதை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், கிளாசிஃபையர்னு சொல்லிட்டேன். கரெக்டா? இது கிளாசிஃபையர்னு செக் பண்ணிக்க நீங்க என்ன பண்ணலாம், டார்கெட் நேம், அதாவது அவுட்புட்ல எத்தனை கிளாசிஃபையர் வருது. நம்ம பார்த்தது லாஜிஸ்டிக்ல எஸ்ஆர் நோ, ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னு வரும் இல்லையா? இங்க என்ன வருதுன்னு பார்ப்போம். டேட்டா லோட் டாட் டார்கெட் நேம்ஸ். ரைட், பாத்தீங்களா? 3 அவுட்புட் வந்திருக்கு. செட்டோசா, வர்ஜினிகா, வேசிகலர். அப்ப இதோட பொருள் என்ன? இது வந்து மல்டி கிளாசிஃபையர் ரெக்ரெஷன். அதாவது நான் கண்டுபிடிக்கிற அவுட்புட் வந்து வெறும் பைனரி எஸ் ஆர் நோ கிடையாது. ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா போயிட்டு எஸ் ஆர் நோ தாண்டி இன்னும் ஏதோ புது விஷயங்கள் இருக்கு. அப்போ டார்கெட் வந்து 3 விதமான டார்கெட். அப்ப இது வந்து அவுட்புட்ல வரக்கூடிய செட்டோசா, வர்ஜினிகா, வர்சிகலர். தட் மீன்ஸ் 0 1 நம்ம முன்னாடி லாஜிஸ்டிக்ல பார்த்தல, இந்த இடத்துல 0 1 and 2னு இருக்கு. மல்டி கிளாசிஃபையர் ஸ்டேட்மெண்ட். சரி, வேற என்ன இருக்கு? டார்கெட் நேம்ஸ் பார்த்துட்டீங்க. ஃபீச்சர் நேம்ஸ் ஒன்று இருக்குல்ல, காலம் நேம்ஸ் ஒன்று இருக்குல்ல, அதை நீங்க பார்த்துடலாமா? அது எப்படி இருக்கும்னா, இதுதான் இந்த ஃபீச்சர் நேம். செப்பல் லென்த், செப்பல் வித், பெட்டல் லென்த், பெட்டல் வித். ஓகே, இங்க பாருங்க. ரைட், இதுதான் காலம் நேம்ஸ், இதுதான் ஃபீச்சர் நேம். இது உங்களோட டார்கெட்ல வரக்கூடிய அவுட்புட் கிளாசிஃபையர். 3 அவுட்புட் இருக்கும். இது உங்களோட ஃபீச்சர் நேம். செப்பல் லென்த், செப்பல் வித், பெட்டல் லென்த், பெட்டல் வித் அப்படின்றது உங்களோட காலமோட நேம். ஓகே, நீங்க ஃபீச்சர் நேம் வச்சுக்கலாம். அப்போ சும்மா தெரிஞ்சுக்கோங்க, இதே மாதிரி தான் இன்பில்ட் டேட்டா செட்ல வரக்கூடியது எல்லாமே இந்த பேர்ல தான் இருக்கும். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு ஏன்னா நீ நிறைய யூடியூப் சேனல்லையும் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க வந்து எக்ஸாம்பிள்ஸ் லோட் ஐரிஸ் வச்சு தான் போட்டிருப்பாங்க. நீங்க சும்மா லோட் ஐரிஸ்ன்றது நான் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் வச்சுலாம் நீங்க போடக்கூடாது. நீங்களும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். லோட் ஐரிஸையும் எப்படி டாட் டேட்டான்னு போட்டிருக்கோம், ஏன் டார்கெட் போட்டிருக்கோம், இதோட பொருள் என்ன, மீனிங் என்னன்றதை நீங்க தான் செக் பண்ணணும். சரியா? போடுங்க. ரைட், இப்போ நான் என்ன பண்றேன்னா, அந்த லோட் ஐரிஸ் அப்படின்ற டேட்டா செட்டையே உங்களோட ஃபோல்டர்ல போடுறேன். இங்க பாருங்க, அவன் என்ன பண்ணியிருக்கான், 4 காலம் வச்சிருக்கான். இந்த 4வது காலம் தான் y. ஓகே, இவன் பேரும் சரியா வைக்கல, இது வேண்டாம். இப்போ உங்களுக்கு இதை நான் டேட்டா ஃப்ரேமா மாத்தி காமிக்கிறேன், ஒரு பெட்டரா இருக்கும். ஓகே, ஸோ நமக்கு டேட்டா ஃப்ரேமுக்கு முதல்ல என்ன தேவை, எக்ஸ் அண்ட் ஒய் தேவை. ரெண்டுமே வந்து 2 டேட்டா ஃப்ரேம். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இதை ஒரு ப்ராப்பர் டேட்டா ஃப்ரேமா மாத்தி உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, தனித்தனியா இருக்குல்ல, உங்களுக்கு கன்ஃபியூஸ்டா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன், df is equal to pandas spd டேட்டா ஃப்ரேம் உருவாக்குறோம். இதுல எது பண்ண போறேன், என்னோட எக்ஸ் டேட்டா அனுப்ப போறேன். ஓகே, அனுப்பிட்டு இதுக்கு ஒரு காலம் நேம்ஸ் தேவை. அப்போ காலம்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபீச்சர் நேம்ஸ் கொடுத்து ஒரு டிஎஃப் பிரிண்ட் பண்றேன். வேற எல்லா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எடுத்துருங்க. ரைட், இப்போ பாருங்க, பாத்தீங்களா? ஸோ 4 காலம், எல்லாமே 4 காலத்தோட அவுட்புட். இதுல வந்து நம்ம கிட்ட ஆல்ரெடி ஃபீச்சர்னு ஒன்று இருக்கு. இது டிஎஃப் ஆஃப் இன்புட்.
df ஆஃப் அவுட்புட் ஒன்று இருக்கு. அதே மாதிரி அதுவும் pd டாட் டேட்டா ஃப்ரேம் டாட் இல்லை இதுலேயே கூட போடலாம். இங்கே பாருங்க, இன்புட் ஆஃப் கிளாஸஸ் போட்டுட்டு இங்கே என்ன பண்ண போகிறோம், நம்மளோட ஒய்யை சப்ளை பண்ண போகிறோம். இப்போ print df டாட் இன்புட்னு போடுங்க. இதை தூக்கிட்டு இதை மட்டும் போடுங்க. லுக் அட் தட். ஸோ உங்களுக்கு என்ன ஆச்சு, 5 காலம், இந்த 4 காலம் இன்புட் காலம், இது அவுட்புட் காலம். இந்த அவுட்புட்டில் 0 1 2 மட்டும் இருக்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், நம்ம பழைய மாதிரி print df ஆஃப் இன்புட் ஆஃப் அந்த ஃபைனலாக இருக்குல்ல கிளாஸஸ் அப்படின்ற காலத்தோட வேல்யூ கவுண்ட்ஸ் எடுக்கிறோம். வேல்யூ கவுண்ட்ஸ்னா எத்தனை கேட்டகரி இருக்கு அப்படின்றது செக் பண்றது. இங்க பாத்தீங்களா, 0ன்ற கேட்டகரி 50 இடத்துலையும், 1ன்ற கேட்டகரி 50 இடத்துலையும், 2ன்ற கேட்டகரி 50 இடத்துல இருக்கு. இந்த 0ன்றது என்னன்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன் செட்டோசா பூக்களோட, இது வந்து லோட் ஆயிடுச்சு ஒரு பூக்களோட டேட்டா செட். அப்போ அந்த 0ன்றது செட்டோசா, 1ன்றது வெர்ஜினிகா, 2ன்றது வர்சிகலரை குறிக்குது, வேற ஒண்ணுமே இல்லை. இப்போ புரியுதா ரேஷ்மா? ஸோ இந்த ஃபீச்சர், இந்த டார்கெட் நேம்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் அந்த ஆக்டிவிட்டிஸ். இப்போ 0 1 2 இந்த டார்கெட் நேம் பிரிண்ட் பண்ணி பாருங்க. இப்ப நம்ம அந்த முன்னாடி அந்த லாஜிஸ்டிக் வந்து 0 1 பார்த்தோம்னா இங்க 0 1 2 0ன்றது இதுல ஏதாச்சும் ஒரு கேட்டகரியா இருக்கும். இங்க பாருங்க, இந்த 0ன்றது செட்ஸா, 1ன்றது வெர்சிகலர், 2ன்றது வெர்ஜினிகா. இப்போ டோட்டலா 150 ரோஸ் இருக்கு. ஒரு 50 ரோ செட்டோசா பூக்கள் வகையை சார்ந்தது, இன்னொரு 50 ரோ வெர்சிகலரை சார்ந்தது, இன்னொரு 50 ரோ வெர்ஜினிகா பூக்கள் வகையை சார்ந்தது. இப்போ புரியுதா? நைஸ். போடுங்க. நத்திங் ராங் இன் இட். ஈவன் தோ இது ஒரு லோட் ஆயிடுச்சுன்னு ஒரு சிம்பிளான டேட்டா செட்டு தான், நம்ம ரியல் டைம்ல பயன்படுத்த மாட்டோம். இருந்தாலும் ஒரு எக்ஸாம்பிள் வந்து நீங்க யூஸ் பண்றீங்கன்னாக்கா அது எப்படி இருக்கிறது தெரிஞ்சுக்கோங்க. வி நெவர் நோ, இன்டர்வியூட இந்த கேள்வி கேட்கலாம். செக் பண்ணுங்க. அதில் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இதுதான். ஈஸி டு ஹேண்டில், நியூமரிக்கல் கேட்டகரி ரெண்டுமே ஹேண்டில் பண்ணும். டேட்டா ப்ரீ ப்ராசஸிங், இது வந்து இப்போ நம்ம ஜென்ரலாக ஒரு மாடலுக்குள்ள நம்ம டேட்டா அனுப்புறோம்னா அந்த டேட்டா வந்து நிறைய விஷயங்கள்ல ப்ரீ ப்ராசஸ் ஆயிருக்கணும் இல்லையா? பட் இது என்னன்னா ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிக்கும். மேனேஜ் பண்ணிக்கோன்னா ஒரு சில இடத்துல வந்து சரியான, ஃபார் எக்ஸாம்பிள் நல் டேட்டா இருந்துச்சுன்னா கூட இதை ஹேண்டில் பண்ணிடும். இப்போ நீங்க ரேஷ்முக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க, என்ன நடந்தது, அவங்களோட இன்புட்ல வந்து நல் டேட்டா ஹேண்டில் பண்ணாத காரணத்தால எரர் த்ரோ பண்ணுச்சு. அந்த மாதிரி இது த்ரோ பண்ணாது, இது சைலண்ட் அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். ஓகே. டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, இது எல்லா டேட்டாவே கன்சிடர் பண்றதால ஓவர் ஃபிட்டிங் வரதுக்கான வாய்ப்புகள் இதுல ரொம்ப அதிகம். ஐ ரிப்பீட், ஓவர் ஃபிட்டிங் வரதுக்கான வாய்ப்புகள் இதுல ரொம்ப அதிகம். அப்ப அந்த நல் டேட்டா கண்டுபிடிக்கிறது நம்ம தனியா கொடுக்கணுமா? இல்ல அதுதான் நீங்க ஃபில் பண்ணிடுங்க. நீங்க நீங்க உங்களுக்கு பண்ண இல்லையா, டிராப் பண்ணிருங்க இல்ல ஃபில் பண்றீங்க. சரி, எந்த ஒரு இன்புட் வந்தாலும் ஒண்ணு நல் டேட்டாவை டிராப்போ இல்ல ஃபில்லோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த ஜென்ரலா ஆமா, அப்ளை பண்ணி வரும். அதாவது இங்க இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இங்க டிசிஷன் ட்ரீல பொறுத்த வரையிலும் நல் டேட்டா வந்து அதை ஹேண்டில் பண்ணுன்ற மாதிரி தான் அவங்க சொல்றாங்க. பட் நான் என்ன சொல்றேன்னா, அந்த மாதிரி வந்து சான்ஸே கொடுக்காதீங்க. நல் டேட்டா இருக்குன்னு தெரிஞ்சா முதல்ல இந்த நல் டேட்டா என்ன பண்ணுறது, ஒன்று ரிமூவ் பண்றீங்க, டிராப் பண்றீங்க, இல்லாச்சு சென்சிபிளா ஏதாச்சும் ஒரு டேட்டா வச்சு ஃபில் பண்ணுங்க. புரியுதா? நைஸ். இப்போ இதுக்குள்ள இருக்க பேராமீட்டர்ஸ் இருக்கு இல்லையா, அதை நான் ஒன்று ஒன்றா சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். லெட் மீ ஜஸ்ட் குயிக்லி ஷேர் யூ தோஸ் திங்ஸ். ஃபர்ஸ்ட் விஷயம், உள்ள இருக்கக்கூடிய பேராமீட்டர்ஸ் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறது. ஓகே,
ரைட். ரைட். இப்படிதான் கொடுத்துருக்கேன். கிரைட்டீரியன்ன்றது என்ன? ஸ்பிளிட்டிங் த குவாலிட்டி மெஷர் 2 இருக்கு. கினியன் என்ட்ரோஃபி. ஓகே. ஸோ அதை தாண்டி எம்எஸ்சி எம்எஸ்எம் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நீங்க பெருசா பார்க்க தேவையில்ல. பட் ஜென்ரலா கிரைட்டீரியான்றது நம்ம மாடலை பேரண்டோட சூஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது கிரைட்டீரியன். மேக்ஸிமம் டெப்த் அப்படின்னா என்னன்னா எவ்வளவு தூரம் ட்ரீ ஃபார்மேஷன். ஸோ இந்த டிசிஷன் ட்ரீன்றது நான் பேராமெட்ரிக் அப்படின்னு சொல்றோம். நான் பேராமெட்ரிக்னா இது இன்புட்டையும் கன்சிடர் பண்ணும். தட் மீன்ஸ் காலத்தோட அசம்ஷன் அந்த ரிலேஷன்ஷிப்பையும் கன்சிடர் பண்ணும், ரோவோட சைஸையும் கம்பேர் பண்ணும். அப்போ இந்த ரோ சைஸ் அதிகமா இருக்கும் பட்சத்தில் ட்ரீஸ் வந்து அது பாட்டு பெருசாகிட்டே போயிட்டு இருக்கும். அப்போ பெரிய ட்ரீ இருந்துச்சுனாக்கா என்ன ஆகும்? ஓவர் ஃபிட் ஆகும் இல்லையா? அதனால நீங்க மேக்ஸிமம் டெப்த், அதாவது எவ்வளவு தூரம் ட்ரீ ஃபார்ம் பண்ணலான்றது நீங்க என்ன பண்ணலாம்? ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். அது ஒரு பேராமீட்டர். ஓகே. மினிமம் சாம்பிள் ஸ்பிளிட், அதாவது எத்தனை ஒரு ஸ்பிளிட் நடக்கணும், லெஃப்ட் ரைட் நடக்கணும்னாக்கா அட்லீஸ்ட் ஒரு 20 இருந்தாதான் 10 இந்த பக்கம் 10 அந்த பக்கம் வரும் இல்லையா? அப்ப ஸ்பிளிட் பண்றதுக்கு முன்னாடி மினிமம் உங்ககிட்ட எவ்வளவு டேட்டா இருக்கு? இப்போ 3 டேட்டா இருக்குனாக்கா அதை ஸ்பிளிட் பண்ணி நீங்க தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் தான் அவங்க சொல்றாங்க. அப்ப மினிமம் ஸ்பிளிட் பண்ணும்போது we need to double ensure. அதான் இங்க சொல்ல வராங்க. மினிமம் சாம்பிள் லீஃப்னா ஒரு லீஃப் நோடு இருக்கணும்னா அந்த லீஃப் நோடுக்கு எத்தனை சாம்பிள் இருந்தா அந்த லீஃப் நோடா கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னு நீங்க சொல்றதுதான். மேல வந்து மினிமம் சாம்பிள் ஃபார் ஸ்பிளிட்டுங்க. இது வந்து மினிமம் சாம்பிள் ஃபார் லீஃப். ஒரு 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 ட்ரீ வந்து லீஃப் நோடுன்னு சொல்றோம்னா அதுக்கு மினிமமா எத்தனை சாம்பிள்ஸ் இருக்கணும். அடுத்து மேக்ஸிமம் ஃபீச்சர்னா எத்தனை இன்புட் இருந்தா ஸ்பிளிட் கிடைக்கும். இத்தனை ஃபீச்சர் இருந்தா தான் ஸ்பிளிட் நடக்கும்ன்றதை நம்ம டிசைட் பண்ணலாம். மேக்ஸிமம் லீஃப் நோடு சேம் திங். எத்தனை லீஃப் நோடு வேணும்? ஏன்னா லீஃப் நோடுன்றது போயிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ அந்த அதை லிமிட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? லீஃப் நோடு யூஸ் பண்ணுவோம். மீதி இருக்கக்கூடியது இதுல கீழே இருக்கிறது எல்லாமே எக்ஸ்ட்ரா தான். இது நீங்க ரொம்பலாம் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமும் கட்டாயமும் இல்லை. டெஃபினட்டா இந்த கேள்வி கேட்பான். கேன் யூ எக்ஸ்பிளைன் மீ த கோர் பேராமீட்டர்ஸ் ஆஃப் அ டிசிஷன் ட்ரீன்னு கேட்டாங்கன்னா இதை அப்படியே சொல்லுங்க. இதை வந்து ஒன்னு நான் டயக்ராமா சொல்றேன். எதை வந்து நான் சொல்லிட்டேன் தியரிட்டிக்கலா, பட் எதை லீஃப்னு சொல்றேன், எதை வந்து டெப்த்னு சொல்றேன்னு ஒரு டயக்ராமா ரெப்ரசென்ட் பண்றேன் தனித்தனியா. இப்போதைக்கு இதை போட்டு வச்சுக்கோ. ஆனா இப்போ மேக்ஸிமம் டெப்த் அப்படின்னு சொன்னீங்களா கண்ட்ரோல்ஸ் பண்ண முடியும். அந்த மேக்ஸிமம் டெப்த் வந்து மினிமம் மினிமம் சாம்பிள் ஸ்பிளிட் வச்சு பண்ண முடியுமா? இது தனி அது தனி. மேக்ஸிமம் டெப்த்ன்றது எவ்வளவு தூரம் போகணும்ன்றது. கிட்டத்தட்ட நீங்க சொல்றது எப்படின்னா மினிமம் சாம்பிள் நான் டிசைட் பண்ண அங்கேயே வந்து ஓரளவுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாமான்னு கேக்குறீங்க அதானே? கைண்ட் ஆஃப் யா, அது ஆட்டோமேட்டிக். அதே மாதிரி இது எல்லா பேராமீட்டரும் நம்ம கொடுக்கணும் அவசியம் இல்லை. ஒரு சில பேராமீட்டர் கொடுத்தா கூட போதும். நீங்க சொல்றது கரெக்ட். அப்ப நான் மினிமம் சாம்பிள் வச்சு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணா அங்கேயே வந்து ஃபர்தரா போகக்கூடிய வந்து சாம்பிள் ட்ரீ ஸ்ட்ரக்சரிங் நான் ஸ்டாப் பண்றேன்னு சொல்ல வரீங்க. புரியுது. கரெக்ட் தான். அது கொடுத்தா கூட போதும்.
லைன் ஐட்டம் 5ல லாஸ்ட் வேர்டு என்ன இந்த ப்ராக்கெட்ல இதுவாப்பா? ஆஃப்டர் எம்இ. ஓகே, ரெக்ரெஷன். ஓகே. அதாவது ஜென்ரலா கிரைட்டீரியால வந்து எம்எஸ்சின்னு இருக்கு, மீன் ஸ்கொயர்ட் எரர், மீன் அப்சல்யூட் எரர்னு இருக்கு. அப்படி ஒரு கிரைட்டீரியா இருக்குன்னு சொல்றாங்க. பட் அதெல்லாம் நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். கினி என்ட்ரோபி மட்டும் இருந்தா போதும். ஓகே. ஓகே. நான் இதுல லைன் 18ல வந்து பேர்னிங் அப்படின்னு போட்டிருக்கேன். எந்த இடத்துலங்க? லைன் 18ல காஸ்ட் காம்ப்ளெக்சிட்டி. இல்ல அதுதான் சொன்னேன். அந்த சிசிபி கீழே இருக்குதா சிம்பிளா விட்டுடுங்க. இந்த மினிமம் இம்பியூரிட்டி டிஸ்டன்ஸ் ஸ்பிளிட்டர்லாம் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். மேல இருக்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. அந்த டிசிஷன் ட்ரீ அட்வான்டேஜஸ்
ஆல் ரைட். இன்னைக்கு ஓரளவுக்கு புதுசா ஒரு சில விஷயங்களை கத்துக்கிட்டு இருப்பீங்க. லோட் ஐரிஸா இருக்கட்டும் அண்ட் பேராமீட்டர்ஸா இருக்கட்டும் அண்ட் சிஎஸ்சி ஃபைல் லோட் ஐரிஸ் எப்படி ஒரு டேட்டா ஃப்ரேமா கன்வெர்ட் பண்றதா இருக்கட்டும், மெட்ரிக்ஸா இருக்கட்டும், இல்லையா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்களா? ஆனா குட். ஸோ நாளைக்கு வரும்பொழுது இதை இன்னும் டீட்டெயில் படிச்சுட்டு வாங்க. நம்ம டிசிஷன் ட்ரீ மட்டும் தாண்டி போகல, இன்னமும் இருக்கும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் லோட் ஐரிஸ் வச்சு தான் பார்த்தோம். ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ் ஏதாவது ஒன்று பார்ப்போம். ரியலா ஒரு டிசிஷன் ட்ரீயோட யூசேஜும் ரியல் டைம்ல பயன்படுத்தக்கூடிய ஒரு சிஎஸ்சி ஃபைலையும் வச்சு நம்ம ஃப்ளோஸை பார்ப்போம். பட் நாளைக்கு வரும்போது ஓரளவு கிளாரிட்டியோட வாங்க. இப்போ நம்ம அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் நம்பர் ஆஃப் பேராமீட்டர்ஸ் அதெல்லாம் கூட படிச்சுட்டு வாங்க. நாளைக்கு இப்போ நான் கொடுத்தலையே ஒரு ட்ரீ பற்றின எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்தலையே, அதுக்கு பற்றி டயக்ராம் நான் கொடுத்துறேன். மேக்ஸிமம் ஸ்பிளிட்னா என்ன, மினிமம் ஸ்பிளிட்னா என்ன, அது என்ன சொல்ல வருதுன்றதை நான் டீட்டெயிலாக நாளைக்கு தரேன். பட் எனக்கு தேவை செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். நாளைக்கு வரும்போது இன்னைக்கு பார்த்த விஷயங்களை இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியோட பார்த்துட்டு வாங்க. சரியா? ஓகே. ஓகே, ஓகே மக்களே, வில் கேட்ச் யூ டுமாரோ அட் த சேம் டைம். டேக் கேர் அண்ட் பை. தேங்க்யூ. அது தேங்க்யூங்க. பை பை பை.